ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீ வைஷ்ணவ பிரச்சாரக வளர்ச்சி திட்டம் என்கிற முயற்சி, இதை நாம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறோம். இதன் மூலம் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு தமிழ் பேட்ச் அது 2 முறை நடந்திருக்கிறது. ஆங்கிலத்திலே 3 முறை நடந்திருக்கிறது. இப்பொழுது புது பேட்ச் ஆரம்பிக்கிறோம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பிரச்சாரக வளர்ச்சி திட்டம், இதனுடைய குறிக்கோள் என்ன, இதனுடைய அமைப்பு, சட்டத்திட்டங்கள் எப்படி என்பதை பற்றி இப்பொழுது இங்கே தெரிவிக்கிறேன். அனைவரும் இதை கவனமாக கேட்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சியானது எதற்காக பண்ணப்படுகிறது என்பதை முதலிலே சொல்லுகிறேன். அதாவது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவர்கள் நம்முடைய சம்பிரதாய கொள்கைகளை நன்றாக அமைத்திருக்கிறார்கள். அதை தாங்கள் முழுவதுமாக அனுஷ்டித்தார்கள். மற்றவர்களுக்கு அதை எடுத்துக்காட்டி மற்றவர்களும் இதை பின்பற்றும்படி உபகாரத்தை பண்ணினார்கள், உபகரித்தார்கள். ஆக இந்த சம்பிரதாய கொள்கைகளை நாம் நன்றாக கற்று அதை அனுஷ்டானத்திலே கொண்டு வந்து அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது என்பது நெடுங்காலமாக நம்முடைய சம்பிரதாயத்திலே வரக்கூடிய ஒன்று. இதுக்கு ஒரு பெயர் இப்பொழுது கொடுக்கிறோமே தவிர ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பிரச்சாரக வளர்ச்சி திட்டம், இல்லை ஸ்ரீ வைஷ்ணவ பிரச்சாரக வளர்ச்சி திட்டம் என்று நாம் ஒரு பெயர் கொடுத்திருக்கோமே தவிர இந்த விஷயமானது நெடுங்காலமாக ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் நன்றாக காட்டப்பட்ட விஷயம்தான். விஷயம் ஒன்றும் புதுசில்லை. இதிலே நம்முடைய சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், சம்பிரதாயம் சித்தாந்தம் என்று வரும்பொழுதே தத்துவஹித புருஷார்த்தங்கள் என்று ஒரு விதமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று காட்டுவார்கள். தத்துவம் என்றால் உண்மை பொருள்கள், ஜீவாத்மா, பரமாத்மா, அச்சித்து, இது மூன்றும் தத்துவம் என்று சொல்லலாம். ஹிதம் என்றால் இந்த ஜீவாத்மா எதை பண்ண வேண்டும், எந்த வழியை பின்பற்ற வேண்டும், உபாயம் என்பது ஹிதம்னு சொல்லப்படும். புருஷார்த்தம் என்பது இந்த ஜீவாத்மாவானவன் எதை அடைகிறான் என்பது புருஷார்த்தம். தத்துவ புருஷார்த்தங்கள் என்று முக்கியமாக பெரியோர்கள் இதை எடுத்து காட்டுவார்கள். இதை தவிர அர்த்த பஞ்சகம் என்று ஒரு ரீதியிலே நாம் அறிந்து கொண்டு வல்லுநர்களாக இருக்க வேண்டிய விஷயம், அது அர்த்த பஞ்சகம் என்று சொல்லுவார்கள். அது ஜீவாத்ம தத்துவம், பரமாத்ம தத்துவம், உபாய தத்துவம், அதே போல உபேயம், விரோதி, இந்த அர்த்த பஞ்சகம் என்று இதையும் காட்டுவார்கள். இதெல்லாம் நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதே போல சித்து, அச்சித்து, ஈஸ்வரன், தத்துவத்திரயம் என்று சொல்லுவார்கள். இதுவும் முக்கியமான விஷயம். சித்து என்றால் ஆத்மாக்கள், அச்சித்து என்றால் கண்ணாலே பார்க்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும், பகவான், ஈஸ்வரன் இவற்றை எல்லாம் நியமித்து ஆளக்கூடியவன். ஆக இந்த தத்துவத்திரயமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் பெரியோர்கள் முக்கியமாக நம்முடைய சம்பிரதாயத்திலே காட்டக்கூடிய விஷயங்கள். நம்முடைய சம்பிரதாயமே தத்துவத்திரய சம்பிரதாயம் என்று பூர்வாச்சாரியர்கள் நன்றாக காட்டுகிறார்கள். தத்துவத்திரயம் என்கிற கிரந்தத்திலேயே அதை வியாக்கியானம் பண்ணும் பொழுது மணவாழ மாமனிகள் அப்படி எடுத்து காட்டுகிறார். அதே போல நம்பிள்ளை ஈடு மகா பிரவேசத்திலே நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியர் திருவாய்மொழிக்கு அற்புதமான விளக்கத்தை அருளியுள்ளார், வியாக்கியானத்தை அருளியுள்ளார். அதனுடைய ஆரம்பத்திலேயே பலவிதமான மதஸ்தர்கள் பலவிதமான தத்துவங்களை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதிலே நம்முடைய சம்பிரதாயத்திலே தத்துவத்திரயமானது ஒத்துக்கொள்ளப்படுகிறது என்று நம்பிள்ளை எடுத்து காட்டுகிறார். இப்படி ஓரொரு சமயத்திலே
நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவை என்பதை ஒரு விதமாக பெரியவர்கள் காட்டியுள்ளார்கள். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடிய நாம், இல்லை ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆகப் போகிற நாம், ரெண்டுமே வச்சுக்கலாம். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவன்னா யாரு என்று பார்த்தோம் என்றால், விஷ்ணுவை பரம்பொருளாக, பகவானை பரம்பொருளாகவும், பிராட்டியை அவனை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அவனுடைய பட்ட மகிழ்ச்சியாகவும், அவனை அடைவதற்கு புருஷகாரம் பண்ணக்கூடியவளாகவும் யார் ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று முதல்ல ஒரு விதமான புரிதல் வைத்துக் கொள்ளலாம். பலவிதமான விளக்கங்கள் ஸ்ரீ வைஷ்ணவன் என்ற சப்தத்துக்கு பலவிதமான விளக்கங்கள் காட்டப்பட்டுள்ளன. ஒரு சமயத்திலே ஆச்சாரியர்கள் ஒரு விதமாக காட்டியிருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விளக்கம் என்றால், ஸ்ரீமன் நாராயணன், அதாவது பிராட்டியோட கூடியிருக்கக்கூடிய நாராயணன் எம்பெருமான், அந்த பகவானே பரம்பொருள், அவனே உயர்ந்த தத்துவம், அவனுக்காகவே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொல்லப்படுறது. இதுக்கு முக்கியமான பிரமாணம் நமக்கு என்ன என்று பார்த்தால், திறம்பேன் மின் கண்டீன் திருவடிதன் நாமும் மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்று திருமழிசை ஆழ்வார் தான் இதை மிக ஸ்பஷ்டமாக ஆழ்வார்களுக்குள்ளே ஸ்ரீ வைஷ்ணவன் என்றால் யார் என்று சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கியது யார் என்று கேட்டால் அது திருமழிசை ஆழ்வார்னு தைரியமா சொல்லிடலாம். அவர் தான் இந்த பாசுரத்திலே திறம்பேன்மென் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்று, திருவடி என்றால் இந்த இடத்துல பகவான் என்று அர்த்தம். திருவடின்னு அடிகளார் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த அடிகள், அடி என்றால் சுவாமி என்று அர்த்தம். இப்ப திருவடி என்றால் சுவாமி என்று அர்த்தம். திருவடிதன் நாமம், சுவாமியுடைய நாமத்தை மறந்தும் புறந்தொழா மாந்தர், யாவர் ஒருவர் ஒருவேளை சுவாமியுடைய நாமத்தை மறந்தாலும் கூட மற்றவர்களுடைய வாசலிலே போய், மற்ற தேவதைகளுடைய வாசலிலே போய் நிற்காதவர்கள், மற்ற தேவதைகளை தொழாதவர்கள் என்று இதுக்கு அர்த்தம். அதாவது திருவடித்தன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர்னு முழு வாக்கியமா வச்சுக்கணும். அது மறந்தும் புறந்தொழா மாந்தர்னு மறந்து போய் கூட மற்ற தேவதைகளை சேவிக்காதவர்கள்னு பொதுவான அர்த்தம் சொல்லுவார்கள். ஆனா அந்த வாக்கியம் திருவடித்தன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர், ஒருவேளை பகவானுடைய நாமத்தை மறந்தால் கூட, இப்படி மறப்பார்களா? ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருக்கக்கூடிய மறப்பார்களான்னா மறக்க மாட்டார்கள். ஆனா ஒரு சமயத்திலே பகவானிடத்தில் இருக்கக்கூடிய நெருக்கத்தினாலே நமக்கு ஒரு கோபம் வரலாம். இப்ப கணவன் மனைவி மிகவும் அந்யோன்யமானவர்கள், நெருக்கமானவர்கள், இந்த மனைவிக்கு கணவனிடத்திலே கொஞ்சம் கோபம் வரலாம். அப்பொழுது அந்த மனைவி கணவனிடத்திலே பேசாமலே இருக்கலாம். அதே போல பகவானிடத்திலே உரிமையினாலே நாம் கொஞ்சம் கோபப்பட்டு பேசாமல் இருந்தா கூட மற்ற ஒரு தெய்வத்திடத்திலே போயிடக்கூடாது என்று அதை முக்கியமாக காட்டுகிறார்கள். அதுதான் திருமழிசை ஆழ்வார் இங்கே காட்டுவது. இந்த கணவன் மனைவி உதாரணத்திலே பார்த்துருந்தான். கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதோ சண்டை, மனைவி கணவனிடத்துல பேசாமல் இருக்கிறாள். ஆனா அந்த மனைவி அதோட நிறுத்தி கொண்டாள் என்றால் திரும்பவும் என்னைக்கு சண்டை தீரறதோ அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையாக ஆகிவிடுவார்கள். ஆனா அவள் அதே சமயத்துல வேற ஒருத்தனிடத்துல போய் பழகினாள், பேசினாள் என்று சொன்னால், அப்போ கணவனிடத்துல பேசாமல் இருக்கும் போது கூட மற்றவரிடத்துல பேசக்கூடாது என்பது பதிவிரதா தர்மமாக சொல்லப்படுறது இல்லையா? அதே போல அது கணவனுக்கும் வச்சுக்கலாம். மனைவியை மட்டும் சொல்லிக்கிறீரே, கணவனுக்கும் அதே மாதிரி வச்சுக்கலாம். மனைவி இடத்துல பேசாமல் இருக்கலாம். அதுக்காக வேறு ஒரு பெண்ணிடத்துல போய் பேசினால் அதனால என்ன வரும்? அப்பவாதம் தான் வரும், கெட்ட பெயர் தான் வரும். அதே போலத்தான் இங்கேயும் பகவானிடத்திலே கூட ஒரு சமயம் நமக்கு மறப்பு ஏற்படலாம். ஆனா அந்த சமயத்திலே கூட மற்ற தேவதைகளை வணங்காமல் இருக்கிறார்களே, அவர்கள்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று திருமழிசை ஆழ்வார் மிக ஸ்பஷ்டமாக இங்கே எடுத்து காட்டுகிறார். இதை மற்ற ஆழ்வார்கள் விவரித்திருக்கிறார்கள். ஒரு ஆழ்வார் காட்டியதை மற்ற ஆழ்வார்கள் விவரிப்பார்கள். மற்றும் ஒரு தெய்வம் உள்ளதென்று இருப்பாரோடு உற்றிலேன், உற்றதும் உன் அடியார் கடிமை என்று இதையே கொஞ்சம் இன்னும் நன்றாக விளக்கி இருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இன்னொரு தெய்வம் இருக்கு என்று சொல்லுபவர்கள் அவர்களுடைய கூட நான் உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன். இப்ப நான் யாரோட இருப்பேன்? உற்றதும் உன் அடியார் கடிமை, உன்னுடைய அடியவர்களுக்கு நான் அடிமையாக இருப்பேன். இப்ப பகவானை வணங்குவது என்பது யார் வரைக்கும் போகணும்? பாகவதர்களை வணங்குவது வரைக்கும் போக வேண்டும். வெறும் பகவானை வணங்குகிறேன் என்று சொல்லி அதோட நிறுத்திடக்கூடாது. இப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இதெல்லாம் லட்சணம். அதுக்காக தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீ வைஷ்ணவன் என்றால் பகவானை வணங்குவோன் மட்டும் ஸ்ரீ வைஷ்ணவன் இல்லை, தாயாரோட சேர்த்து வணங்கணும். அதுக்கு மேலே அடியார்களோட சேர்த்து வணங்குபவனா இருக்கணும். இப்ப அடியார்கள் என்றால் யார்? அதைத்தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம்.
மறந்தும் புறந்த திருவடிதன் நாம் மறந்தும் புறந்தோடாம அப்படி இருக்கக்கூடிய அடியவர்களை நாம் வணங்கலாம். அப்படி எம்பெருமானை எதிர்க்காமல் எல்லா சமயத்திலும் எம்பெருமானையே நினைத்து கொண்டு எம்பெருமானிடத்திலேயே ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய அடியார்கள் அவர்களையும் சேர்த்துத்தான் நாம் வணங்குவோம் என்று இது நம்முடைய சம்பிரதாயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவன் என்பதற்கு ஒரு விதமான விளக்கம் சொல்லப்படுறது. இது தவிர இன்னும் நிறைய விளக்கங்கள் காட்டப்படுறது. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவன் என்றால் மற்றவனுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது ஐயோ என்று சொல்லுபவன் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு நஞ்சியர் எடுத்து காட்டுறார். மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, அதை பார்த்து நல்லா படட்டும் கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவமே இல்லை. ஏன் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இல்லைன்னா எல்லாரும் பகவானுக்கு அடிமைகள், எல்லாரும் பகவானுக்கு உரியவர்கள் என்று உணர்ந்தான் என்றால் அப்ப அவன் என்ன நினைப்பான்? யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பான். அதுவும் அவனுக்கு வெறுமனே உடம்பில மட்டும் இல்லை, ஆத்மா அளவிலே இந்த சம்சாரத்திலே ஒருத்தன் கஷ்டப்படுறான் என்று பார்த்தால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடியவனாக இருப்பான் என்று ஒரு விதமான அர்த்தம் இங்கே காட்டப்படுறது. அதே நம்பிள்ளை ஒரு இடத்துல இதே விளக்கி காட்டுகிறார் எண்ணம். அதாவது நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது என்றால் நாமே கண்டுபிடிச்சிடலாம், வேற யாருமே அதை சொல்ல வேண்டாம். ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டம் வருது, நமக்கு ஒரு அடியாருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு அடியாருக்கு ஒரு கஷ்டம் வருது, அதை பார்த்து இவன் கஷ்டப்படட்டும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவமே இல்லை. அதே ஒரு அடியவனுக்கு சந்தோஷம் ஏற்படுறது, அதை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டாம் என்றால் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இருக்கு. அவனுக்கு சந்தோஷம் வரும் பொழுது ஐயோ இவனுக்கு போய் சந்தோஷம் வந்துடுதே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்ப நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இல்லை. அது ரெண்டு விதமா வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தனுக்கு கஷ்டம் வரும்போது அவன் கஷ்டப்படட்டும் நினைச்சா நாம் ஸ்ரீ வைஷ்ணவனே இல்லை. அவன் ஐயோ கஷ்டப்படுறானே, இப்படி கஷ்டப்பட வேண்டாமே என்று நினைத்தால் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இருக்குன்னு நாமே உறுதிப்படுத்திக்கலாம். அதே போல ஒருத்தனுக்கு சந்தோஷம் ஏற்படும் பொழுது அவனுக்கு சந்தோஷம் வந்திருக்கேன்னு நமக்கு வந்ததே போல நாம் சந்தோஷப்பட்டோம்னா நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இருக்கு. அவனுக்கு சந்தோஷம் வந்துடுதே ஐயோ அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இல்லை என்று இப்படி பலவிதமாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்பதை பெரியவர்கள் எடுத்து காட்டியிருக்கார்கள். அப்படிப்பட்ட அந்த சம்பிரதாயத்திலே இந்த பிரச்சாரம் பண்ணுவது என்பது ஒரு முக்கியமான அம்சம். பிரச்சாரம் பண்ணுவது என்றால் எம்பெருமான் விஷயங்களையும் அவனுடைய அடியார்கள் விஷயங்களையும் இங்கே இருக்கக்கூடிய சம்பிரதாய விஷயங்களையும் மற்றவர்களுக்கு எடுத்து பகிர்வது, அதுதான் பிரச்சாரம் என்று சொல்லுவார்கள். இந்த பிரச்சாரம் என்பதை பண்ணுபவர்கள் பிரச்சாரகர்கள். அந்த பிரச்சாரகர்களை வளர்க்கக்கூடிய திட்டமாக இந்த திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. இது சுருக்கமா நாம் என்ன பண்ண போகிறோம்ங்கிறத இங்கே என்ன குறிக்கோளுக்காக இதை பண்ணுகிறோம் என்பதை முதல்ல சொல்கிறேன். அப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள், இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அதை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள், அவர்களை வளர்க்கக்கூடிய ஒரு முயற்சி, ஒரு திட்டம், அதுதான் இந்த திட்டமாக நாம் இதை முயற்சி பண்ணுகிறோம். இது ஏற்கனவே முன்பே சொன்னதை போல 2 பேட்ச் ஆயிருக்கு. அதிலே ஒரு 20 அடியார்களுக்கு மேலே பங்கு கொண்டு அதிலே நன்றாக பயனடைந்துள்ளார்கள். அதிலே ஒரு ஒரு சில அடியார்கள் நன்றாக மேலே மேலே கைங்கரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இந்த பிரச்சார முயற்சிகளுக்கு நிறைய உதவிகள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வரவரமுனி வித்யாலயம் என்கிற முயற்சி, அதிலே குழந்தைகளுக்கும் புதிதாக வருபவர்களுக்கும் தினந்தோறும் இப்பொழுது வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலே பெரும்பாலும் இந்த சந்தையும் சரி, அதிலே விளக்கங்களும் சரி, அதிலே சொல்லக்கூடிய எல்லாருமே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ பிரச்சாரக வளர்ச்சி திட்டத்திலே பங்கு பெற்று அதில் இருக்கக்கூடியவர்கள் தான் இப்பொழுது அதிலே மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது தவிர அதிலே அந்த முதல் 2 பேட்சிலே ஈடுபட்டவர்கள் அவர்கள் அவரவர்களுடைய இருப்பிடங்களிலே, அவர்கள் இருக்கக்கூடிய ஊர்களிலே என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ சம்பிரதாய பிரச்சாரத்துக்காக அதையும் அவர்கள் பண்ணி வருகிறார்கள். அதனால் இதனுடைய பயன்பாடும் நமக்கு கண்கூடாக தெரிகிறது. இதில் நன்றாக ஈடுபட்டு இதில் நன்றாக இந்த விஷயங்களை கற்றுக்கொண்டவர்கள் தாங்களும் நன்றாக மாறியுள்ளார்கள். அதற்கு மேலே மற்றவர்களுக்கு சம்பிரதாய விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான பல முயற்சிகளிலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதிலே நாம் எந்த விதத்திலே இந்த நிகழ்ச்சியானது, இந்த முயற்சியானது நடத்தப்படும் என்பதை அடுத்தது பார்க்கலாம். இதிலே நம்முடைய சம்பிரதாயத்திலே முன்னே பார்த்தேன், தத்துவத்திரயம், அர்த்த பஞ்சகம், தத்துவ புருஷார்த்தங்கள், இப்படி எல்லாம் பார்த்தோம்.
இதிலெல்லாம் நல்ல புரிதல் நமக்கு ஏற்பட வேண்டும். இதில் நமக்கு புரிதல் ஏற்பட்டு அதை கொஞ்சம் அனுஷ்டான பரியந்தம் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தோம் என்றால் அதை நம்பிக்கையோட உறுதியோட நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். நாமே ஒரு சில விஷயங்களை அனுஷ்டானம் பண்ணாமல் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்வதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒருத்தர் வேடிக்கையா கதை கூட சொல்லுவார்களே, ஒரு குருவிடத்துல என்னுடைய பிள்ளை ரொம்ப நாளா இனிப்பு சாப்பிட்டே நிறைய இனிப்பு சாப்பிட்டே இருக்கான், அவனை எப்படியாவது கொஞ்சம் இனிப்பு சாப்பிட வேண்டாம் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு ஒரு அம்மா கேட்கறா. உடனே அந்த குரு சொல்றார், அப்படியா, சரி அடுத்த வாரம் வாங்க, நான் அதை அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அந்த அம்மாவும் போயிட்டு அடுத்த வாரம் கூட்டின்னு அந்த குழந்தைய திரும்ப கூட்டின்னு வரா. கூட்டின்னு வந்த உடனே அந்த குருவானவர் சொல்றார், குழந்தை நீ சாப்பிடாம இரு, இனிப்பு சாப்பிடாம இரு, இனிப்பு சாப்பிடாம இருந்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த அம்மா கேட்கறா, இதை போன வாரமே சொல்லியிருக்கலாமே, இது எதுக்கு ஒரு வாரம் கழிச்சு எங்களை அலக்கழிச்சே என்று கேட்க, அப்போ அந்த குரு சொல்றார், நானே நேற்று வரைக்கும் இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்போ நானே சாப்பிட்டு இருக்கும்போது எப்படி அந்த குழந்தைக்கு சாப்பிடாதேன்னு சொல்ல முடியும்? அதனாலே நான் ஒரு 4 நாள் அதை சாப்பிடாம இருந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு சொல்லலாமேங்கிறதுனால ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னேன்னு சொல்லி வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவான். அது வேடிக்கையா இருந்தாலும் நல்ல அர்த்தமுள்ள கதை அது. அதாவது நாம் ஒரு விஷயங்களை அனுஷ்டானம் பண்ணினாத்தான் மற்றவர்களுக்கு அதை சுலபத்திலே சொல்ல முடியும். அதுக்குன்னு எல்லா விஷயத்திலும் நாம் 100% அனுஷ்டானத்துல இருக்க முடியுமா? நீர் இருக்கிறான்னு ஒருத்தர் கேட்டாருன்னா கண்டிப்பா அடியனுக்கு அனுஷ்டானம் நிறைய குறைபாடுகள் இருக்கு. ஆனா என்னன்னா அதுல பண்ண வேணுங்கிற ஒரு ஆசை இருக்கணும், முயற்சி இருக்கணும். அதுக்கு பூர்வாச்சாரிகளை பிரார்த்திக்கணும், நாம் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும், அனுஷ்டானத்தோட இருக்கணும்னு கொஞ்சமாவது சில விஷயங்கள்ல நாமும் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணணும். அப்படி பண்ணிக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம் என்றால் அது கொஞ்சம் மதிப்பு இருக்கும். இது மணவாழ் மாமனிகள் எடுத்து காட்டுறார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்துல பார்த்தோம்னா, ஒருவன் அனுஷ்டானத்துல இல்லாததை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணினான்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் என்றே அவர் ஸ்பஷ்டமாக காட்டுறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனாலே இந்த விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அனுஷ்டான பரியந்தமாக கொண்டு வருவதற்கு எல்லாரும் முயற்சி பண்ண வேண்டும். இது ஒரு 1.5 வருஷம் இந்த நிகழ்ச்சியானது நடக்கும். இந்த 1.5 வருஷத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொஞ்சம் மாற்றங்களை பண்ணி கொண்டோம் என்றால், இந்த விஷயங்களை நன்றாக உள் வாங்கி கொண்டோம் என்றால், அழகாக நாம் மற்றவர்களுக்கும் இதை எடுத்து பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்பவும் சௌகரியமாக இருக்கும். அதுதான் இந்த ஒரு நிகழ்ச்சியுடைய குறிக்கோள். ஆக இதிலே என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று பார்த்தால், இந்த விண்ணப்ப படிவத்திலே போட்டிருக்கிறது போல திவ்ய பிரபந்தங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே எல்லாமே ஆழ்வார்களுடைய பாசனங்களை வைத்துத்தான் நமக்கு எல்லா விஷயங்களுமே நமக்கு காட்டப்படுகிறது. மூலமான ஆதாரமாக இருக்கக்கூடிய சாஸ்திரம் வேதமாக இருந்தாலும் அந்த வேதத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்களை வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சொல்லும்படிக்கு நம்மாழ்வாரும் மற்ற ஆழ்வார்களும் நமக்கு இந்த வேதத்தினுடைய சாரமான கருத்துக்களை ஆழ்வார்கள் பாசுரங்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். அதனாலே அந்த பாசுரங்கள் தான் நமக்கு மிக மிக முக்கியமான ஆதாரம். அந்த பாசுரங்களை நாம் அவசியம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும், சந்தையாகவும் சொல்லிக் கொள்ள வேண்டும், கூடவே அதனுடைய அர்த்தங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமாக திருவாய்மொழியை பற்றி சொல்லும் பொழுது இந்த திருவாய்மொழியை கண்டிப்பாக எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாயனார் காட்டுகிறார். அது நம்மாழ்வாரே காட்டியிருக்கார். அறிவரிய பிரானே ஆழியங்கையனையே அலர்த்தி நிறைய நன்மலர் நாடி நன்குருகூர் சொல்ல அரிய கத்து வல்லார் சந்தங்கள் 1000 அரிய கத்து வல்லார்க்கிறே வைஷ்ணவத்துவம் என்று நாயனார் எடுத்து காட்டுகிறார். இந்த பாசுரத்தை வைத்து தான் காட்டியிருக்கிறார். அப்படி இந்த 1000 பாசுரங்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் அதை எடுத்து காட்டியுள்ளார்கள். அதை தவிர மற்ற பாசுரங்களும் நித்தியானுசந்தானம் பாசுரமாவது கொஞ்சம் நமக்கு நன்னா தெரிஞ்சிருக்கணும். பாசுரம் பாராமல் சேவிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வர வேண்டும். ஆக இந்த இடத்துல திவ்ய பிரபந்தம், அதிலே குறிப்பாக நித்தியானுசந்தானம், இந்த நித்தியானுசந்தானத்தினுடைய அர்த்தங்களை நாம் இதில் பார்க்க போகிறோம். முக்கியமா இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பங்கு நித்தியானுசந்தானம். அடுத்தது 2வது, நமக்கு இதெல்லாம் காட்டி கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தானே. அதனால அந்த ஆழ்வார்களுடைய சரித்திரம் வைபவம், ஆச்சாரியர்களுடைய சரித்திரம் வைபவம், இதையெல்லாம் நாம் ஏற்கனவே பதிப்பித்திருக்கிறோம். ஆழ்வார்கள் சரித்திரமும் சரி, ஆச்சாரியர்கள் சரித்திரமும் சரி, முழுக்க நம்முடைய வலைத்தளத்திலேயே பதிவு செய்திருக்கிறோம். எல்லாமே நம்முடைய வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துத்தான் நாம் பார்க்க போகிறோம். அதிலே இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சரித்திரங்கள் அதையும் பார்க்க போறோம். இது 2வது பகுதி. ஆக முதல் பகுதி நித்தியானுசந்தானம், 2வது பகுதி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சரித்திரம், 3வது பகுதி ரகசிய கிரந்தங்கள். இந்த ரகசிய கிரந்தங்கள் நமக்கு சாரமான அர்த்தங்களை, சாரமான கருத்துக்களை நேராக காட்டக்கூடியவை.
இந்த ரகசிய கிரந்தங்களையும் நாம் கண்டிப்பாக ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நன்றாக காலக்ஷேபமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறதுனாலே இந்த முயற்சியிலே ரகசிய கிரந்தங்களையும் வைத்திருக்கிறோம். அதுல முதன்மையாக முமுட்சுப்படி என்கிற கிரந்தம், இது ரொம்ப அடிப்படையான சம்பிரதாய கிரந்தம், பிள்ளைலோகாச்சாரிய அருளி செய்தது. அதை நாம் இதில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆக இதில் 3 விஷயங்கள்: நித்தியானுசந்தானம் ஒரு பகுதி, ஆழ்வாராச்சாரியர்கள் சரித்திரம் 2வது பகுதி, 3வது பகுதி முமுட்சுப்படி. இந்த 3 கிரந்தங்கள், இந்த 3 பகுதிகளாக இதை பிரித்து கொண்டு நாம் இங்கே இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது எப்படி கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், நம்முடைய இந்த நிகழ்ச்சியானது, இந்த முயற்சியானது சனி ஞாயிறுகளில நடக்க போகிறது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் தான் நடக்க போகிறது. அந்த 5 நாட்கள் நமக்கு திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் நமக்கு அவகாசம் இருக்கும். அந்த திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே அந்த 5 நாட்களிலே நாம் இந்த 3 தலைப்பிலேயும் 3 பகுதிகளிலேயும், அதாவது நித்தியானுசந்தானம், ஆழ்வாராச்சாரியர்கள் சரித்திரம், முமுட்சுப்படி, இந்த 3த்திலேயும் ஒரு உபன்யாசங்களோ காலக்ஷேபங்களோ ஒன்னொன்னத்தை எடுத்து அந்த 5 நாட்களுக்குள்ளே நாம் கேட்க வேண்டும். அதாவது இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறக்கூடிய அனைவருமே அதெல்லாம் நம்ம அனுப்பிடுவோம். வாட்ஸ்அப்லேயே அந்த 5 நாட்களுக்குள்ளே என்னென்ன கேட்க வேண்டும் என்பதை அனுப்பிடுவோம். இப்போ 2 நாள் இருக்கிறதுனால ஒவ்வொரு தலைப்பிலையும் 2 விஷயங்கள், 2 உபன்யாசங்கள். இப்போ நித்தியானுசந்தானத்துல 2 உபன்யாசம், குரு பரம்பரையிலே 2 உபன்யாசம், முமுட்சுப்படியில 2 உபன்யாசம், மொத்தமா 6 உபன்யாசங்களை இந்த 5 நாட்களுக்குள்ளே கேட்டுவிட வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். அதற்கு பிறகு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை அன்று 3 அடியார்கள், நித்தியானுசந்தானம் தலைப்பிலே ஒரு அடியார், குரு பரம்பரை தலைப்பிலே ஒரு அடியார், முமுட்சுப்படி தலைப்பிலே ஒரு அடியார், இப்படி 3 அடியார்கள் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த 5 நாட்கள்ல கேட்டிருக்கோமே, அதிலிருந்து முதல் உபன்யாசம், ஒவ்வொரு தலைப்பிலையும் முதல் உபன்யாசம் இருக்கு இல்லையா, அந்த முதல் உபன்யாசத்தை அவர்கள் கேட்டதை 15லிருந்து 20 நிமிடங்களுக்குள்ளே மற்றவர்களிடத்திலே ஒரு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ நித்தியானுசந்தானத்திலே பொது தனியன்கள், இந்த பொது தனியன்களை முதல் தனியன், 2வது தனியன், இந்த 2 உபன்யாசத்தை இன்னைக்கு அனுப்பிச்சுடுவா. இப்போ அனுப்பிச்சிட்டான்னா 5 நாளுக்குள்ள அதை கேட்டுடணும். சனிக்கிழமை அன்னைக்கு முதல் தனியனை ஒருத்தர் 15லிருந்து 20 நிமிடங்களுக்குள்ளே என்ன கேட்டார்களோ அதிலே முக்கியமான அம்சங்கள், நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சங்கள், அதையெல்லாம் மற்றவர்களுக்கு முன்னாடி சொல்ல வேண்டும். இதெல்லாமே ஆன்லைன்ல தான், இதே போல ஜூம்ல தான் நடக்க போகிறது. மற்றவர்களிடத்துல சொல்ல வேண்டும். ஒரு உபன்யாசம் பண்ணுவதை போல சுருக்கமாக சொல்ல வேண்டும். இப்போ 1 மணி நேரம் உபன்யாசம் கேட்டால் அது 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும். அதே போல இன்னொருத்தர் குரு பரம்பரையிலே அவர் கேட்ட உபன்யாசத்தை வைத்து ஒரு 15லிருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஆழ்வாரோ ஆச்சாரியரோ அவரை பற்றி சொல்ல வேண்டும். அதே போல முமுட்சுப்படியிலே ஒரு முதல்ல அவதாரிகைன்னு வச்சுக்கலாம். இந்த அவதாரிகையை ஒருத்தர் கேட்டுட்டு அந்த 1 மணி நேரம் கேட்டுட்டு அதை இங்கே 15 நிமிடத்துக்கு 20 நிமிடங்களுக்குள்ளே அதை சொல்ல வேண்டும். இப்படி 3 பகுதிகளாக இந்த நிகழ்ச்சி இருக்கும். இப்போ 1 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் சொல்லியிருக்கோம். இப்போ 1லேருந்து 1:20 வரைக்கும் முதல் அடியார் அவர் உபன்யாசத்தை சொல்லுவார். கேட்டதை வைத்துக்கொண்டு அவர் சொல்லுவார். அப்போ மற்றவர்கள் எல்லாம் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஒரு 20 நிமிஷம் முடிஞ்ச உடனே இப்போ இவர் சொன்னதிலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை அவர் ஏதாவது கேட்டதிலே தவறாக புரிந்து கொண்டு மாற்றி சொன்னாலோ, அடுத்த 10 நிமிடங்களுக்குள்ளே மற்றவர்கள் எல்லாம் அதை பற்றி சொல்லலாம். இந்த விஷயம் இப்படி சொன்னீர், இது கொஞ்சம் சரியா இருக்கிற மாதிரி இல்லை இந்த விஷயம் இப்படி சொன்னீர், ரொம்ப நன்னா இருந்தது, எங்களுக்கு நன்னா புரிஞ்சுது, நாங்கள் அப்பயும் கேட்டோம், இப்பொழுது கேட்கும்போது அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே நீர் சொன்னதை வைத்து எனக்கு நன்னா அது ஒரு ஸ்மரணமாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 10 நிமிஷம் அதுக்கு. இப்போ 20 நிமிஷம் ஒருத்தர் சொல்ல போறார், அடுத்த 10 நிமிஷம் நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை விவாதிப்பதற்கோ, அதில் கேள்விகள் இருந்தால் கேட்பதற்கோ, இல்லை அதில் ஒரு ஏதாவது பிடித்த அம்சம் இருந்தால் அதை தெரியப்படுத்துவதற்கோ அதுக்கு 10 நிமிஷம். அதே போல அடுத்த உபன்யாசங்கள் அது ஒரு 20 நிமிஷம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கலந்துரையாடல் 10 நிமிஷம். கடைசியிலே 3வது அது 20 நிமிஷம் கலந்துரையாடல். இப்படி 1.5 மணி நேரத்துக்கு சரியா நாம் இந்த 3 விஷயங்களை பற்றியும் பேசிடலாம்.
இதே போல ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது தலைப்பு, 3 விஷயத்திலே ரெண்டாவது தலைப்பு எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதே போல எல்லாரும் விஷயங்களை கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதிலே கலந்துரையாடல் கூடவே. இப்படி பண்ணினோம்னா இதனால என்ன நமக்கு ஒரு நன்மை என்று பார்த்தோம்னா, நாம் நன்றாக விஷயங்களை கேட்போம், கவனமாக கேட்போம். ஏன்னா நாம சொல்லணுங்கும் பொழுது நமக்கு அதுல நல்ல நோக்கம் இருக்கும். இதை நன்றாக கவனித்து சொல்ல வேண்டும், அப்பதான் தப்பில்லாம சொல்ல முடியுங்கிறது நமக்கே ஒரு ஒரு புரிதல் இருக்கும். அதனால நாம் நன்றாக கேட்போம். கேட்கும் பொழுதே குறிப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா குறிப்பு எடுத்துட்டா அதை வச்சு நாம நம்முடைய சொல்ல வேண்டிய சமயம் வரும்போது நாம் அதை நன்றாக சொல்லலாம். இப்போ குறிப்பு எடுத்துட்டு அதை சொல்லலாம். இப்ப எல்லாருமே இந்த எல்லா உபன்யாசங்களையும் கேட்டு இருக்கிறதுனாலே, இப்போ ஒருத்தர் ஒரு உபன்யாசத்தை சொல்றார், அதுல ஏதோ ஒரு விஷயத்தை அவர் தவறாக புரிந்து கொண்டார் என்றால், அப்பொழுதே இப்போ மற்ற 10 பேர் 15 பேர் இருக்காளே, அவர்கள் அதை கேட்டு இருப்பார்களே, அவர்கள் அதை உடனே எடுத்து காட்ட முடியும். அப்ப எல்லாருமே இதை கவனமாக பண்ண வேண்டும், நன்றாக பண்ண வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கும் எல்லாருக்குமே. இதுல அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு இந்த 10 பேர் முன்னாடி பேசுறதுன்னா பயம், அந்த பயம் எல்லாம் இப்படி பேச 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 அந்த பயம் எல்லாம் போயிடும். ஒரு நல்ல தொடர்ந்து ஒரு பிரவாகமாக பேசுவதற்கான பழக்கம் ஏற்படும். ஏன்னா முதல்ல பேசும்பொழுது நமக்கு ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும், ஒரு பயம் இருக்கலாம், ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனா இதே நம்ம பேச 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 நமக்கு நல்ல தெளிவு ஏற்படும், பயம் இல்லாமல் இருக்கும், நல்ல பிரவாகமாக பேச்சானது வரும். இதெல்லாம் பழகும். இப்போ அடியனுக்கே கூட ஒரு 8 வருஷம் முன்னாடி அடியன் சொன்ன உபன்யாசத்தெல்லாம் எடுத்து பார்த்தா கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். இப்போ சொன்னதையும் அப்படிதான் தோன்றது, அது வேற விஷயம். ஆனாலுமே நமக்கு ஒரு காலப்போக்கில் எப்பவுமே மாற்றம் ஏற்படுமே, நமக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுமே. அது இங்கே நமக்கு இந்த பழக்கம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு 10 அடியார்களோட அதுவும் ஒத்த கருத்துடைய அடியார்கள், இதன் போல விஷயத்தை தெரிந்து கொண்டு சம்பிரதாய கைங்கரியம் பண்ணணுங்கிற அந்த ஆசையோட இருக்கக்கூடிய அடியார்கள், அவர்களோட சேர்ந்து இதை ஒரு சத்சங்கமாக பண்ணினோம்னா இப்போ நமக்கு இதுல நல்ல ஒரு பயிற்சி ஏற்படும், தேர்ச்சி ஏற்படும், மேலே மேலே நமக்கு பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ இது ஒரு வருஷம் நம்ம பண்ணினோம்னா இந்த தலைப்புகள் எல்லாம் சரியா நம்ம விடாமல் சனி ஞாயிறு பண்ணிட்டே வந்தோம்னா 1.5 வருஷத்துக்குள்ள இது சரியா முடிஞ்சிடும். அப்ப நமக்கு இந்த விஷயங்களிலேயே ஒரு தெளிவு ஏற்படும், அதே சமயத்துல பேசக்கூடிய திறனும் நன்றாக வளர்ந்திருக்கும். அதுவும் பேசுறதுல எப்படின்னா 1 மணி நேரம் கேட்டதை 15 நிமிஷம் சொல்லணும். இது எதுக்கு நமக்கு உபயோகப்படும்னா, சில சமயங்கள்ல சில பேர் பார்க்கலாம், அவர்களுக்கு கையில இந்த ஒலிபெருக்கியை கொடுத்துட்டா பேசிகிட்டே இருப்பா, நிறுத்தவே மாட்டா. அந்த மாதிரி பழக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. 5 நிமிஷத்துல சொல்லணும்னாலும் சரியா 5 நிமிஷத்துல சொல்லி முடிக்கணும். 10 நிமிஷத்துல சொல்லணும்னாலும் சொல்லணும், 1 மணி நேரத்துல சொல்லணும்னாலும் சொல்லணும். அதுக்கு நமக்கு பயிற்சி வேணும். அதுதான் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது. 1 மணி நேரத்துல கத்துன்றதை 15 நிமிஷத்துல சொல்லணும். அப்ப நமக்கே தெரியணும் முக்கியமான அம்சம் எது. ஏதோ ஒரு அந்த உபன்யாசத்துல ஏதோ ஒரு உதாரணம் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு அதிகப்படியான விஷயம் இருக்கலாம், அதெல்லாம் இங்க முக்கியம் இல்லை. அதுல எது சாரமான அர்த்தம் அதை பார்த்து நாம் தெரிவிக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு எங்கே உபயோகப்படும்? ஏதோ ஒரு கோஷ்டி இருக்கு, அந்த கோஷ்டியில நாம பேசுறோம், பேசும்பொழுது ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்குள்ள அவர்களுக்கு அவருடைய மனதை தொடரா மாதிரி நாம் விஷயத்தை பேசி அதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதுக்கெல்லாம் இது ரொம்ப அழகான பயிற்சியாக இருக்கும். ஆக இந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பு இதுதான். இதிலே உபன்யாசங்கள் தான் நாம நிகழ்ச்சியிலே பண்ண போகிறோம். எல்லாருமே அவரவர்கள் இதை கற்றுக்கொண்டதை தெரிவிக்க போகிறார்கள், அப்படிதான் இருக்க போகுது. ஆனா இது கூடவே பாசுரங்களையோ இல்ல மூச்சுப்படியோ அந்த சூத்திரங்களை சந்தை சொல்வதற்கு நம்முடைய யூடியூப் சேனல்லையே சந்தை ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, வீடியோக்களும் இருக்கு. அதை வச்சு சந்தையும் சொல்லிட்டே வாங்கும். ஏன்னா பாசுரங்களை அர்த்தத்தை கத்துக்கும் பொழுது முதல்ல பாசுரத்துல மூலம் தெரியணும். அதே போல மூச்சுப்படியா இருக்கட்டும், எந்த ரகசிய கிரந்தமா இருக்கட்டும், நாம அர்த்தம் கேட்கும் பொழுது அதுக்கு அதனுடைய சந்தையும் ஆயிருக்கணும். நமக்கு அந்த சந்தையும் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு, ஏற்கனவே பண்ணின ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. அதனால இந்த 5 நாளை நன்றாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். சந்தையும் சொல்லிக்கொண்டே அந்த பாசுரங்கள் இப்ப திருப்பல்லாண்டு நாம சொல்றோம்னா திருப்பல்லாண்டு சந்தையை கொஞ்சம் பயிற்சி பண்ணிக்கலாம். எல்லாம் நமக்கு ஆன்லைன்ல இருக்கிறதுனால நமக்கு எப்பொழுது நேரம் ஒழிகிறதோ அந்தந்த சமயம் போட்டு 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 நேரத்தை வீணாக்காமல், எத்தனையோ காலம் நமக்கு வீணா போகும், அந்த மாதிரி காலத்தை ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காமல் இதை போல இருக்கக்கூடிய விஷயங்களை போட்டு போட்டு நம்ம பயிற்சி பண்ணி சந்தையும் ஒரு பக்கத்துல சொல்லிட்டே வரணும். அதே போல அர்த்தங்களையும் தெரிந்து கொண்டு அதை சொல்லும்படி வர வேண்டும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், இப்போ 10 பேர் நாம சொல்றோம்,
10 பேர் இந்த குழுவில் இருக்கும். அதில் ரொட்டேஷனில் தான் வரும். இந்த தடவை ஒரு 3 பேர் சொன்னாங்கன்னா நாளைக்கு சொல்லும்போது வேற ஒரு 3 பேர், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு 3 பேர், அப்படியே எல்லாரும் நம்ம திரும்ப திரும்ப ஒரு சுழற்சி முறையில் எல்லாருமே பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் பேசுறாருன்னா அவரிடத்துல குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இது ஒரு சத்சங்கம். சத்சங்கம்னா ஒரு அன்பு இருக்கணும், அடியார்களுக்குள்ளே ஒரு இணக்கம் இருக்கணும், ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி எல்லாரும் சேர்ந்து முன்னேறணுங்கிற இருக்கணும். இந்த இந்த முயற்சியில்னா நம்முடைய குறிக்கோள் என்னன்னா, யாரோ ஒருத்தரே ஒருத்தரை கொண்டு வந்து பெரிய உபன்யாசகர் ஆக்கணும், காலக்ஷேப அதிகாரி ஆக்கணுங்கிறது இந்த குறிக்கோள் கிடையாது. பிரச்சாரகர்கள் நிறைய பேர் வரணும். அவரவர்கள் இப்ப நான் இருக்கேன்னா என்னோட 10 பேர்கிட்ட நான் பேசினேன்னா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையோட விஷயத்த சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தைரியம் வரணும். எப்பொழுதும் சத்து விஷயமே பேசணுங்கிற எண்ணம் வரணும். அதுக்கெல்லாம் தான் பயிற்சி இது. உபன்யாசகரையோ இல்லை காலக்ஷேப அதிகாரியோ உருவாக்குறதுக்கான பயிற்சி இது கிடையாது. ஏன்னா அதுக்கு நாம ஒருத்தர் உபன்யாசம் சொல்றாருன்னா குறைஞ்சது 10 வருஷம் 15 வருஷம் காலக்ஷேபம் கேட்டால் தான் அவர்களுக்கு வந்து விஷயங்கள் தடம் மாறாமல் ஒரு அழகா கோத்து கோத்து சொல்ல முடியும். அதனால உபன்யாசகராகிறதுக்கு ஒரு வருஷத்துல ஏதோ 2 நாள், வாரத்துல 2 நாள் நம்ம சொல்லி நம்ம நாளைக்கு உபன்யாசகர் ஆகிடலாங்கிறது அது குறிக்கோள் கிடையாது. உபன்யாசகர் ஆறுதுன்னு ஆனா அது நல்லதுதான். ஆனா அது குறிக்கோள் வந்து பிரச்சாரகர்கள் நம்முடைய சம்பிரதாய விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும் தைரியமா. இப்போ நம்ம ஒரு 200 புத்தகங்கள் பதிப்பித்திருக்கோம். 10 பேர்கிட்ட சொல்ல தெரியணும், சுவாமி இது போல நமக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு, இந்த புத்தகங்கள்லாம் நீங்க வாங்கி படிச்சேன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இது போல விஷயங்கள், இது போல நம்ம சத்திய விஷயங்கள் இருக்கு. இப்போ கூரத்தாழ்வான் இப்படி இருந்தார், பெரியவாச்சான் பிள்ளை இப்படி இருந்தார், நம்பிள்ளை இப்படி இருந்தார், யாரையாவது ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர்களை பார்த்தா அவர்களிடத்துல இது போல சத்திய விஷயங்களை தைரியமா எடுத்து சொல்றதுக்கு வாய் வரணும். தடுமாறக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த முயற்சி தான் இங்கே பண்ணிக்கிறோம். அதனாலே அந்த குறிக்கோளை உணர்ந்து எல்லாரும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும். இதிலே 3 படி இருக்கிறதுனாலே பஞ்சசம்ஸ்காரம் ஆனவர்கள் தான் இதிலே கலந்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள் வழி வழியா அது போல ஒரு கிரமம் வச்சுருக்கா. பஞ்சசம்ஸ்காரம்னு ஒரு கிரமம் வச்சுருக்கா. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்றது கூட சமாஷணம் ஆனவர்களைத்தான் நாம் பொதுவாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அதில் இருப்பவர்கள்னு சொல்லிக்கிறோம். அதனால பஞ்சசம்ஸ்காரம் ஆனவர்கள் இதில் கலந்து கொண்டு ஈடுபட்டு இருப்பது தான் உச்சிதம். ஆனால் ஒரு சில பேருக்கு இது வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். மிக விரைவிலே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்க போகிறோம்னு இருக்கலாம். அதனாலே இந்த நிகழ்ச்சியிலே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டவர்கள் கண்டிப்பாக கலந்துக்கலாம். ஆனால் பண்ணிக்காதவர்கள் ஐயோ நாங்கள் இழந்து போயிடுவோமா என்று யோசிக்க வேண்டாம். விரைவிலே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்க போகிறீர்கள் என்றால் கலந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் இதுக்குள்ள பண்ணிட்டுருவேன் அப்படின்னா கலந்து கொள்ளலாம். இல்லை இது நான் பஞ்சசம்ஸ்காரமே பண்ணிக்க போறது இல்லை, ஏதோ எனக்கு பொழுதுபோக்காக நான் கேட்கணும் அப்படின்னு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கான முயற்சி இது கிடையாது நமக்கு. ஏன்னா இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். நாம் இந்த சம்பிரதாயத்துக்கு நம்மை அர்ப்பணித்து இதில் நம்ம ஈடுபட போகிறோம் என்ற எண்ணம் இருக்கிறவர்கள் தான் இது வரணும். அது இல்லாதவர்கள் இதுல வந்து பிரயோஜனம் இல்லை. அதனால அவரவர்கள் தாங்களே பார்த்துக்கலாம், நாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்க போறோமா பண்ணிக்க போறது இல்லையா, பண்ணிக்கிறதா இருந்தாலும் விரைவிலே பண்ணிக்கொள்வோமா இல்லையா, எனக்கு தெரியவே தெரியாது எப்போ பண்ணிப்பேனே தெரியாது அப்படின்னு இருந்தோம்னா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டாம். அதனால அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் பொழுது 10 பேர் இருக்கீர்கள்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் இந்த ஜூம் அது மூலமா தான் நம்ம கலந்து கொள்ள போயிடும். அதிலே எல்லாரும் பேசும் பொழுது கண்டிப்பாக வீடியோவை ஆன் பண்ணி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி எதுக்காக வீடியோ ஆன் பண்ணிக்கணும்னு சொன்னேன்னா, அவர்கள் எப்படி இருக்கார்கள்னு நம்ம பார்க்கணும். பேசுபவர்கள் எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக வைஷ்ணவ ஆடை, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ஆடை, அதே போல திருமண் ஸ்ரீசூர்ணம் இதெல்லாம் இருந்துதான் கலந்து கொள்ள வேண்டும். சட்டையை போட்டுண்டோ இல்லை புருஷாள்னா சட்டையை போட்டுண்டோ இல்லை பேண்ட்டை போட்டுண்டோ, இப்போல ஸ்திரீகளாக இருந்தால் ஏதோ சுடிதாரை போட்டுண்டோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பெண்கள் என்றால் புடவை, சிறு பெண்களாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் பெரியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக புடவை, அந்த திருமண் ஸ்ரீசூர்ணம் அது கண்டிப்பாக அவசியம். அதே போல் ஆண்களாக இருந்தால் மேலே சட்டை போடாமல் தான் இருக்கணும்,
வஸ்திரம் இடுப்புல புருஷர்களா இருந்தா பஞ்சகச்சம் கட்டிக்கோங்க, கல்யாணமானவர்களா இருந்தா பஞ்சகச்சம் கட்டிக்கோங்க, மற்றவர்களா கல்யாணம் ஆகாதவர்களா இருந்தா பஞ்சகச்சம் கட்டி காட்டியும் பரவாயில்ல, அவர்கள் கட்டிக்க முடியாது. அதனாலே கல்யாணமானவர்கள் கண்டிப்பாக பஞ்சகச்சம், அதே போல உத்திரியம், இது ரெண்டும் இருந்துட்டு முறையாக ஒரு நேரம் இருந்து சத் சங்கம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போலத்தான் இதுல கலந்து கொள்ள வேண்டும். இதுல இது பண்ண முடியாது என்றாலும் கலந்து கொள்ள வேண்டாம். யாராலே இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இதை பண்ண முடியுமோ அவர்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்ள. ஏன்னா முதல்ல நமக்கு அடிப்படை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை விஷயங்கள், திருமணம் எடுக்கிறது, வேஷ்டி கட்டிக்கிறது, சட்டை போட்டுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி சத்தங்கள் நடக்கும்போதாவது அப்படி இருக்கிறவர்கள் தான் இதுல நாம அந்த நம்பிக்கை கூட இல்லாம அது கூட என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல நம்ம ஆழமான அர்த்தங்களை கத்துக்கொண்டு எப்படி நம்ம அதை நடைமுறைப்படுத்த போறோம்? அதனாலே கண்டிப்பா வெளி அடையாளங்கள் அதை அவசியமாக நாம் கை கொள்ள வேண்டும். அதை எல்லாரும் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் நமக்கு இந்த நிகழ்ச்சியுடைய குறிக்கோள் என்ன, எப்படி நடத்த போகிறோம், அதெல்லாம் பார்த்துட்டோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இது வரைக்கும் சொன்னதுல யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அடியன் சுவாமி, அடியனுக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. பிரச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா சுவாமி, அது வந்து நம்ம அது அது எப்படி ரியல் லைஃப்ல எப்படி நடக்குங்கிறது அடியனால இன்னும் தெரிஞ்சுக்க முடியல சுவாமி. இப்ப இந்த குரூப்ல க்ளோஸ்ட் குரூப்ல நம்ம வந்து ஓகே, நம்ம இந்த குரூப்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம், நம்ம சொல்றோம், அது படிச்சதை நம்ம பகிர்ந்துக்கிறோம், கத்துக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் புரியுது. பட் ஆனா இதுக்கப்புறம் அந்த பிரச்சாரம்ங்கிறது வந்து மேபி இட்ஸ் டூ ஏர்லி டு ஆஸ்கா என்னன்னு தெரியல. பட் அதை அடியன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா இல்ல, அது நல்ல முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப கத்துக்கிறதெல்லாம் நம்ம எங்க போய் உபயோகப்படுத்த போறோம்னு நமக்கு தெரியும். இப்போ எத்தனையோ கல்லூரியில படிக்கிறோம், பள்ளிக்கூடத்திலேயே படிச்சிருப்போம், எவ்வளோ அறிவியல் படிச்சிருப்போம், கணிதம் படிச்சிருப்போம், அதெல்லாம் இப்போ உபயோகப்படுத்துறோம்னா நமக்கு உபயோகப்படுத்தாமலே தான் இருக்கும் பல விஷயங்கள். அதை போல இது ஆயிடக்கூடாது. அதான் நம்ம இந்த விஷயங்கள்ல பயிற்சி எடுத்துக்கிறது எதுக்காகன்னா, முதற்கண் நாம நல்லா அனுஷ்டானபரமா வரத்துக்கு. அதாவது அனுஷ்டானபரம்னா இப்போ ஒரு வெளியில சாப்பிட்றது இல்லை, அதே போல எப்பொழுதுமே ஸ்ரீ வைஷ்ணவ அடையாளங்கள், வெளி அடையாளம் கூட இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் முடிஞ்ச போது கைங்கரியங்கள் பண்ணுவது, இதெல்லாம் எப்பொழுதும் கிரந்தங்களில் ஈடுபட்டிருப்பது, இதெல்லாம் நம்முடைய ஒரு தனிப்பட்ட முறையில் நம்முடைய ஒரு மாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இது நமக்கு ஃபர்ஸ்ட் முதல் பிரயோஜனம் இது. அதுக்கப்புறம் இதை எப்படி மற்றவர்கள் கொண்டு போய் சேர்க்கறது, அதுதான் இந்த பிரச்சாரங்கிறது. பிரச்சாரங்கிறது நம்ம விஷயத்திலே நாம் பிரச்சாரம் பண்ணிக்கணும், நம்மையே நாம் மாத்திக்கணும். முதல்ல அந்த முறையா நாம் இருக்கிறதுக்கான வழிகளை முதல்ல பண்ணணும். அதை மற்றவர்களுக்கு நாம் பண்ணுவது எப்படின்னா, சத் சங்கங்கள் ஏற்பாடு பண்றது. இப்போ நம்முடைய கிரகத்திலேயே யாரோ பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 ஸ்திரீகள் இருக்கார்கள்னா அவர்களை வரவழைச்சு நாம் அவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தை சொல்லி கொடுக்கறதோ, அவர்களுக்கு ஒரு குரு பரம்பரை கதைகளை சொல்றதோ, பக்கத்துல ஸ்திரீகள் இருக்கலாம், இல்லை குழந்தைகள் இருக்கலாம், இல்லை புருஷால் இருந்தாங்கன்னா அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இப்போ ஒரு ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கான்னா அங்கே யாருக்கு ஈடுபாடு இருக்கோ அவர்களை அந்த மாதத்தில் வரவழைச்சு அவர்களுக்கு ஏதோ சத் விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்துண்டு இதை போல விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு இது அடித்தளமாக இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு அந்த மாதிரி சொல்லணும்னா, யாராவது ஒருத்தரை போய் சொல்லணும்னா என்ன சொல்லணும், அவர்களுக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும், அதுவே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இதுல நல்ல நமக்கு ஒரு பயிற்சி ஏற்பட்டதுன்னா, நல்ல ஒரு இதுல ஒரு சரளமா நம்ம பேசக்கூடிய அளவுக்கு விதவிதமான விஷயங்கள். ஓ, அதுக்காகத்தான் நம்ம இந்த 3 தலைப்புமே வச்சிருக்கோம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வச்சிருக்கோம், திவ்ய பிரபந்தம் வச்சிருக்கோம், ரகசிய கிரந்தங்கள் வச்சிருக்கோம். இப்போ இதுல ஒவ்வொருத்தருக்கு, இப்போ சில பேருக்கு வந்து ஒரு ஆச்சாரியர்கள் பத்தி சொன்னா சில பேருக்கு பிடிக்கும். இப்போ அவர்களுக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய சரித்திரங்கள்லாம் சொல்லலாம். இப்படி இருந்தார், திருக்கோட்டியூர் நம்பி இப்படி இருந்தார், மாரணியர் நம்பி இப்படி இருந்தார், இன்னைக்கு மாரணியர் நம்பி திருநக்ஷத்திரம். அதே போல ஒவ்வொருத்தர் எப்படி இருந்தார்கள், பெரியவர்கள், அவர்களுடைய அனுஷ்டானம் எப்படி இருந்தது, அதெல்லாம் மகான்களை பத்தி சில பேர் கேட்க விருப்பமா இருக்கும், அவர்களுக்கு அதை சொல்லலாம். சில பேருக்கு திவ்ய பிரபந்தங்களில் ஈடுபாடு இருக்கலாம், அவர்களுக்கு அதுலேருந்து அர்த்தங்கள் தெரியப்படுத்தலாம். சில பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்களா சமாஷனெல்லாம் வாங்கிட்டு இருப்பா, ஆனா அவர்களுக்கு மேலே ஒன்றும் தெரியாம இருக்கலாம். அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அர்த்த பஞ்சகம்னா என்ன, இது மாதிரி ரகசியத்திரயம்னா என்ன, தத்துவத்திரயம்னா என்ன, இதெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி இதை போல ஒருத்தருக்கு ஏத்தா போல நமக்கு முன்னாடி யார் இருக்கார்களோ அவர்களுக்கு ஏத்தா போல நம்ம விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம தயார்படுகிறோம்.
அப்போ நம்ம தயார்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்திக்கணும். இப்போ எவ்வளவோ முயற்சிகள் நாம் பண்ணுறோம். இப்போ புத்தகங்கள்லாம் கிரந்தங்கள்லாம் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பல முயற்சிகள் பண்ணுறோம். அதே போல் இந்த சம்பிரதாய அர்த்தங்கள் நாம் கத்துண்டதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு பல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த முயற்சிகளில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். அப்படின்னு சொல்லி சரி. முடியும். அடியேன் சுவாமி. அடியே சொல்லுங்க. சுவாமி, ஆக்சுவலி இப்ப நான் வந்து அடியேன் இருக்கிறது கவுஹாட்டியில. இப்ப நான் ஊருக்கு வந்திருக்கேன். அடுத்த வாரம் மட்டும் நான் டிராவல் பண்ணுவேன். அதனால அப்ப அட்டன் பண்ண முடியாது. சோ வாரம் ரெக்கார்டிங் வந்து இருக்கும் இல்லையோ? ஏன்னா அப்போ அட்டன் பண்ண முடியாது. அப்போ மட்டும் அது திரும்பி ரெக்கார்டிங் பாத்துக்கலாம் இல்லையா? ஆமா, அது எப்படி பண்றது பார்க்கலாம். எப்படியுமே அந்த வாரத்துல கேட்க வேண்டிய உபன்யாசங்கள் நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுவோம். என்னென்ன விஷயங்கள் கேட்கணுங்கிறது அனுப்பிச்சிடுவோம். அதனால நீங்க அந்த வாரம் மிஸ் பண்ணா கூட நீங்க அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுடுவீங்க. இவா சொன்னதுதான் நம்ம கேட்க முடியாது தவிர நமக்கு என்ன கண்டென்ட்டோ அந்த வாரத்துக்கு உண்டான அது எல்லாமே நீங்க கேட்டு அது ஏற்கனவே இருக்கிறது நம்ம பகிர்ந்து கொள்ள போறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாமே நம்முடைய கோயில்.org யூடியூப் சேனல், கோயில்.org வெப்சைட்ல இருந்தா நம்ம இது எல்லாமே அதை லிமிட்டா வச்சுருந்தா நம்ம பண்றோம். ஏன்னா நம்ம வேற ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய இருக்கு. எதை பண்றதுங்கிற குழப்பம் வந்துடும். ஒருத்தர் இதுலேருந்து பண்ணுவார், ஒருத்தர் அதுலேருந்து பண்ணுவார். அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று கேட்டுட்டு வந்து நமக்கு இருக்கிற நேரத்துல ஒரு முறையான பயிற்சி நமக்கு ஏற்படாது. நிறைய குழப்பங்கள் வரலாம். ஏன் இவர் இப்படி சொல்லியிருக்கார், ஏன் இவர் அப்படி சொல்லியிருக்கார், இப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துடும். அதனால ஒரே விஷயங்கள் தான், அடிப்படை விஷயங்கள் நம்ம கோயில்.org வலைத்தளத்துலேருந்து யூடியூப் சேனல்லேருந்து மட்டும்தான் நம்ம விஷயங்கள் எடுத்துட்டு அதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எல்லாரும் இது ஒரு சிலபஸ் மாதிரி தானே. இப்போ நம்ம இது ஒரு பாடத்திட்டம் மாதிரி தான் வச்சுட்டு பண்றோம். இப்போ எல்லாரும் ஒரே பாடத்திட்டத்தை வச்சு பயிற்சி எடுத்துட்டா தான் அந்த ஒரு குழுவுக்கு சௌகரியமா இருக்கும். அதுல குழப்பங்கள் குறைவா இருக்கும். அதனால இதுல நம்ம இருக்கிறது தான் பகிர போறோம். ஏற்கனவே இது எல்லாமே உபன்யாசங்களும் சரி, காலக்ஷேபங்களும் சரி, அது எல்லாமே இருக்கிறத நாம பகிர போறோம். அதை நீங்க கேட்க பொருள். ஏதாவது ஒரு வாரம் நமக்கு கலந்து கொள்ள முடியலன்னா அந்த வாரம் மிஸ் ஆகுமே தவிர அடுத்த வாரம் நம்ம அதை திரும்ப அப்படியே தொடர்ந்து கலந்துக்கலாம். இதுல ரெக்கார்டிங் பண்றதுக்கும் நமக்கு வழி இருக்கு. ஆனா இதுல கொஞ்சம் லிமிட்லாம் இருக்கு. நமக்கு எவ்வளவு நேரம் ரெக்கார்டிங் வச்சுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் அது பார்த்துட்டு நம்ம எவ்வளவு ரெக்கார்ட் பண்ண முடியுமோ பண்ணுவோம். இன்னும் அப்புறம் ஒரே ஒரு இது சுவாமி, லைக் ஸ்திரீகள் சில பேர் இருக்கும். சோ சில நாள் முடியாது இல்லையா? அப்போ ஆமா, அது ஸ்திரீகள் கேட்க முடியாத நாள் வந்துட்டுனா அவ்வளவுதான், அது கலந்துக்க முடியாது. அந்த 3 நாள் நடுவில் வந்துடுதுன்னா அது மிஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை தொடர்ந்து கேட்டுக்கலாம். இது என்ன நமக்கு ஒரு பெரிய நன்மைன்னா, எல்லாம் ஏற்கனவே யூடியூப்ல இருக்கிறதுனால எப்ப நமக்கு ஓய்வு இருக்கோ, எப்ப நமக்கு முடியறதோ அப்ப நம்ம கேட்டலாம். இப்ப 5 நாள் டைம் அதுக்கு தான் நமக்கு. 5 நாள்ல நம்ம ஒரு 6 மணி நேரம் உபன்யாசம் கேட்கணும். ஒரு அதிகப்படியே சொன்னேன்னா, மேக்சிமம் சொன்னேன்னா 6 மணி நேரம் உபன்யாசம் கேட்கணும். அதனால இந்த 6 மணி நேரத்துக்கு நம்ம 5 நாள்ல பிரிச்சுட்டோம்னா சுலபமா இருக்கும். அது திடீர்னு நமக்கு 3 நாள் போயிடுச்சுன்னா 2 நாள்ல அது கேட்க வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி கலந்துக்க கொள்ளக்கூடிய அந்த சனி ஞாயிறுல வந்துடுதுன்னா அந்த அந்த 2 நாள் நமக்கு போயிடும். அடுத்த வாரம் கலந்துக்கலாம். இங்க வரதராஜன் சுவாமி இருக்கார். அந்த சுவாமி வந்து நம்முடைய பிரச்சாரக வளர்ச்சி திட்டத்துல முதல்ல இருந்து கலந்துட்டவர். நிறைய இந்த வரவரமுனி வித்யாலயம்னு சொன்ன அந்த ப்ரோக்ராம்லாம் அவர் தான் பெரும்பாலும் மேற்பார்வை பார்த்து நடத்துறது. அந்த சுவாமி இப்போ முதல் ஒரு மாசத்துலேருந்து 2 மாசம் வரைக்கும் அந்த சுவாமி நமக்கு கூட இருந்து கைட் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம இந்த குழுவிலேயே யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் கொஞ்சம் ஒரு வாலண்டியர்ஸ் மாதிரி இருந்தேன்னா நீங்களே இந்த மெசேஜ் அனுப்புறது, கோஆர்டினேஷன் பண்ணிக்கிறது, எல்லாரையும் ஜாயின் பண்ணிக்க சொல்றது, அதெல்லாம் வாலண்டியர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முதல்ல ஒரு மாசத்துலேருந்து 2 மாசம் வரைக்கும் வரதராஜன் சுவாமி இருக்கார். அதே மாதிரி ஜெயஸ்ரீ அம்மாவும் இருக்கார், ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ மாமி. அவளும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா, நமக்கு கைட் பண்ணுவா. எப்படி எப்படி இதை நடத்தணுங்கிறதெல்லாம் அவ முன்னாடி நல்லா பயிற்சி இருக்கிறதுனால அவ அதை பண்ணுவா. வரதராஜன் சுவாமி ஏதாவது ஆட் பண்ணுமா? சரண்யமா தேவன் அன்மியூட் பண்ணிட்டு. அடியேன் சுவாமி நமஸ்காரம். ஒண்ணும் இல்ல, நீங்க நீங்க சொல்லுங்க, வினைப்பீங்கோ, நான் அதுக்கு அடுத்தது.
அதான் முக்கியமா என்னன்னா, நம்ம இந்த கோயிலார் வலைத்தளமோ இல்ல யூடியூபோ அதுல இல்லாத விஷயமே இல்லை. நிறைய கடல் கடல் கடல்னு சொல்றோமே, அதெல்லாம் ரொம்ப கம்மி. அதை விட ரொம்ப பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம அதுல இருந்து தான் எல்லாமே அந்த சோர்ஸா எடுத்துதான் சொன்ன மாதிரி எடுத்து போறோம். ஒரு டீட்டெயில்ஸ் அப்படி எனக்கு ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ஆக்டிவா ஒரு கேட்டா அதை எப்படி நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு அடியே என்ன பண்றேன்றதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கலாம், அங்க கொஞ்சம் டைம் கிடைக்கிறது. இது மாதிரி நம்ம இது மாதிரி அந்த சத் விஷயங்கள் கேட்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேராவது கிடைப்பா. அட்லீஸ்ட் அவளோட வந்து இன்னைக்கு நீங்க இந்த ஆழ்வாருடைய திரு நட்சத்திரம் இந்த திவ்ய தேசத்துக்கு போயிடணும் அப்படின்னு அது மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நம்மளுக்கு. அப்ப நம்ம அதை பேசும்போது நம்மளுக்கு அந்த ஒரு கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கையோட பேசக்கூடிய ஒரு இது வாய்ப்பு கிடைக்கும். நம்ம இல்லைன்னா நம்மளுக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் நமக்கு கூச்சமா இருக்கும். அதே மாதிரியே அடிய இன்னொரு சில இடத்துலயே நான் அதை அடிய யூஸ் பண்ற வழக்கம் உண்டு. இப்ப அடிய வந்து அதே யாத்திரைகளுக்கு எல்லாம் போவேன். குழுக்கள அந்த யாத்திரைகளுக்கு போற வழக்கம் இப்ப இருக்கு. ஒரு டூர் ஆபரேட்டரோட கூட போறது. அப்ப போற சமயத்துல என்ன ஆகும், நிறைய டைம் கிடைக்கும். அது மாதிரி சமயத்துல எந்த திவ்ய தேசம் போறோமோ இல்ல எந்த இடத்துக்கு போறோமோ அது பற்றியோ இல்ல அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களோ நம்மளுக்கு தைரியமா சொல்றதுக்கு வந்து ஒரு தைரியம் வரும். நமக்கு கொஞ்சம் பரவாயில்ல விஷயம் தெரியும் நம்மளுக்கு அப்படின்னு கொஞ்சம் அந்த தைரியம் வரும். அது தைரியம் வந்து இந்த இந்த பிரச்சார திட்டத்தால தான் வர தைரியம். அது கொஞ்சம் பண்ண நம்மளுக்கு அந்த கான்பிடன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த அடுத்த வாரமோ இல்ல அடுத்த வாரம் ஒருத்தர் 3 பேர் ப்ரெசென்ட் பண்ண போறா அப்படின்னாக்க அவன் மட்டும்தான் அதை கேட்கணும்ன்றது கிடையாது. ஆனா எல்லாரும் கேட்கணும். 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேரும் அதை எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு வரணும். கேட்டுட்டு வந்துட்டு அந்த 3 பேர் என்ன விண்ணப்பிக்கிறாளோ அதை கேட்டுக்கணும். யார் ப்ரெசென்ட் பண்ண போறாளோ அவன் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு குரூப் கண்டிப்பா கிடையாது. எல்லாரும் கண்டிப்பா கேட்டாதான் இவன் என்ன ஏதாவது மிஸ் பண்ணா கூட நம்மளால அதை பாயிண்ட் பண்ண முடியும். தப்பு கண்டுபிடிக்கணும்ன்ற இதுல ஐடியால இருக்கக்கூடாது. நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கும் நல்ல 2வது தடவை கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா நல்லா புரியும். அப்புறம் வந்து 3 பேர் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்ற பேர் இருந்தாங்கன்னா எப்பவுமே ஒரு 2 பேக்கப் இருக்கணும். இப்போ அனுராதமா சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஏதாவது வர முடியாம போச்சுனாக்க அந்த செஷன் வேஸ்டா போகக்கூடாது. ஸோ அதனால 3 பேர் ப்ரெசென்ட் பண்ணோம்னா அதுல ஒரு பேக்கப் இருந்தா பெட்டர். ஒன்னொருத்துக்கு ஒரு பேக்கப் இருந்தா அதுவும் நல்லது. இப்படி இல்லையா ரொம்ப லாஸ்ட் மினிட்ல இருந்ததுனாக்க அப்ப எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அதனால அந்த எல்லாருமே அதை நம்ம கேட்டோம்னாக்கா நம்மளால ஈஸியா அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும் அந்த சமயத்துல. அதே மாதிரியே சுவாமி சொன்ன மாதிரி 20 நிமிஷம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம். அதை கண்டென்ஸ் பண்ணி 20 நிமிஷத்துல நம்மளுக்கு என்ன தெரியும்ன்றது சொல்றதை விட அது தெரிஞ்சதை 20 நிமிஷம் சொல்றது ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அடியா நடுவேன். இப்ப இப்படிதான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அதனால அடியா நாங்க ஷேர் பண்ணேன். அடியேன் சார். அடியே. ஜெய்சிவா தயவு ஏதாவது ஆட் பண்ணுமா? அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜன் மகர். அடியன் அதான் அடியன் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தேனாக்கா அடியன் வந்து சுவாமியோட இது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடியனுக்கும் அந்த முமுட்சு படியிலேருந்து எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வமும் அதுவும் வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு தான் நான் அடியன் நிஜமாவே ரொம்ப அவருக்கு ரொம்ப தன்யவாதமே சொல்லணும். அதை ரொம்பவே இந்த பிரச்சாரக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறத அதை நிஜமாவே அதை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கும் புரிய வரும். அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றுலையுமே ஆச்சாரியர்கள் நமக்கு தெரியும், நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். பட் ஆனாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும். அதில் இருக்கும்போது ரொம்ப ஒரு எல்லாரோடையும் பகிர்ந்துக்கும் போது இருக்கிற அந்த ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கும். அது நிஜமாவே எல்லாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு தான். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்றா. எல்லாரும் இதே மாதிரி கண்டினியூஸா எல்லாரும் ஜாயின் பண்ணோம். சுவாமி சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்தது எல்லாருமே பகிர்ந்துக்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு இது போதையந்த பரஸ்பரம்ங்கிற மாதிரி ரொம்ப அருமையா இருக்கும். அது ஒரு சில போக போக அதை அனுபவிக்கும் போது தான் எல்லாருக்கும் அந்த இது கிடைக்கும். அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுல. அடியன் ஸ்ரீமதி ராமானுஜன். சரண்யமா தேவரின்னு சொன்னாங்க. அடியேன் சுவாமி. அடியேன் நமஸ்காரம் எல்லாருக்கும். சாத்தி சுவாமிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணிக்கிறேன். நம்ம இப்ப ஜெய்ஸ்ரீமா சொன்னது போலதான் நம்ம இப்ப வந்து அடியனை எடுத்திருந்தாலும் அடியனும் முதல் பேட்ச்ல நான் வந்திருந்தேன். ராமானுஜர் நூற்றாண்டாரியா இருக்கட்டும், திருப்பல்லாண்டா இருக்கட்டும். ஏற்கனவே எனக்கு வந்து வேதா மாமி அவளுடைய சிஷ்யை நானு. அவ மூலமா எனக்கு பிரபந்தம் இந்த
வைஷ்ணவ சம்பிரதாயங்கள், நம்மளுடைய ரகசிய கிரந்தங்கள்லாம் ஆனாலும் நம்மளுடைய பேட்ச்ல வரும்போது எனக்கு ஒரு திரும்பியும் அத எதுவுமே நம்ம வந்து படிக்க படிக்கதான் வந்து அர்த்தங்களே நிறைய புரிய ஆரம்பிக்கிறது. அதே போல சுவாமிகளுடைய ஏற்கனவே நடந்த தமிழ் பேட்ச்ல இருந்ததுனால நல்ல ரிவிஷன் பண்ண முடிஞ்சது. நிறைய சந்தேகங்கள் வந்தது. அடுத்த அடுத்த பேர் வந்து இப்ப விண்ணப்பிக்கும் போது அதை கேட்கும் போது நமக்கு வந்து இன்னும் சில அனுபவங்களும் அறிவும் நமக்கு ஏற்படும். மிக அற்புதமான ஒரு இந்த வாய்ப்பு அப்படின்னு அடியனுடைய கருத்து சுவாமி. தன்யாஸ்மின் சுவாமி. சுவாமி, அடியனுக்கு இன்னொரு கேள்வி, சந்தேகம். இப்ப சரி. இந்த மாதிரி கிரந்தங்கள், காலக்ஷேபம் இதெல்லாம் நம்ம படிக்கும்பொழுது இந்த கோயில்.org வலைதளத்திலேருந்து நம்ம கேட்கறதெல்லாம், இதுல ஏதாவது சந்தேகங்கள் வந்தா நம்ம வழக்கம் போல இந்த கோயில்.org Q&A வாட்ஸ்அப் குரூப்ல இது பண்ணலாமா, இல்ல இந்த ஃபாரம்ல வேற ஏதாவது டிஸ்கஷன் அந்த மாதிரி இருக்கலாம்? நல்ல கேள்வி. இது அடியனை இப்ப சொல்ல வந்ததுதான். இப்ப சந்தேகங்கள் வந்தா என்ன பண்றதுன்ட்டு. சந்தேகம் வந்தா இந்த குரூப்லயே நீங்க அந்த சந்தேகங்களை ரைஸ் பண்ணலாம். உங்களுடைய அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுதே சந்தேகங்கள் ரைஸ் பண்ணலாம். அதுல யாரு இப்போ அந்த நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்றாளோ அவ அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். யாராவது அங்க சந்தேகத்துக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன பதில்களை வச்சு தெளிவுபடுத்த முடிஞ்சா நல்லது. அப்படி சந்தேகம் தெளிவு ஆகலைன்னா அதை நோட் பண்ணி வச்சுன்னு நம்ம இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்ல அதை போட்டு தெளிவுபடுத்திக்கலாம். அடியனும் வரத்துக்கு பார்க்குறேன். இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது அடியன் வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு பார்க்குறேன். பார்த்தேன்னா அப்போ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நேர தெளிவுபடுத்தலாம். சரி, வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, இப்போ நாளைக்கு முதல் நிகழ்ச்சி நாளைக்கு ஆரம்பம். நீங்கள் எல்லாம் பண்ண போகிறது. இப்போ டைம் வந்து குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாளைக்கான வீடியோஸை இப்போ பகிர்ந்துக்க முயற்சி பண்ணுறோம். அது இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே கேட்க முடிஞ்சதுன்னா கேட்டுட்டு நாளைக்கு இதே போல் 1 மணிக்கு நீங்களே வாலண்டியர் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் ஒரு தலைப்பில் ப்ரெசென்ட் பண்ணுறேன்ட்டு. நாளைக்கு 1 மணி வரைக்கும் டைம் இருக்கும். அதில் யார் கேட்க முடியறதோ கேட்டுட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி ஒருவேளை ப்ரெசென்ட் பண்ண முடியலன்னா ஜஸ்ட்டு நாளைக்கு கலந்துட்டு ஒரு சுருக்கமாக ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் அதை தெரிவிச்சுண்டு என்ன கேட்டோங்கிறத சுருக்கமாக பகிர்ந்துட்டோம்னா கூட பரவாயில்ல. அதனால் நாளைக்கு நிகழ்ச்சிக்கு இப்போது 3 உபன்யாசங்கள் கேட்குற அளவுக்கு எல்லாருக்கும் டைம் இருக்குமான்னு தெரியல. அதனால இப்போதைக்கு நாளைக்கு நிகழ்ச்சிக்கு மட்டும் என்னங்கிறத பகிர்ந்துடுறோம். அதை பார்த்துட்டு ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தா கூட போதும் நாளைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில். ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் ஒரு அறிமுகப்படுத்திட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் அப்படி பகிர்ந்துக்கிறேன். இந்த பிரச்சாரக வளர்ச்சி திட்டம்ங்கிறது ஒரு சத்சங்கமாக தான் இருக்கும். இப்போ முதல் பேட்சாக இருக்கட்டும், 2வது பேட்சாக இருக்கட்டும், இங்கிலீஷ்லையா இருக்கட்டும், தமிழ்லையா இருக்கட்டும், இதிலெல்லாம் இந்த நிகழ்ச்சி போக போக அதில் இருக்கிறவா அப்படியே ஒரு குடும்பம் மாதிரியே ஆயிடுவா. அவர்களுக்கு அவ்வளவு ஒரு அந்யோன்யமாக ஒரு சத்சங்கம், எப்பொழுதுமே பகவத் விஷயத்தை பேசுறது அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்து அதில் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால அந்த மாதிரி ஒரு பாவம் தான் நமக்கு இங்கே வேணும். அடியார்களுக்குள்ள ஒரு அந்யோன்ய பாவம், நல்ல இது நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்க போகிறோம், எல்லாரையும் சேர்ந்து நம்ம உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். அது ரொம்பவே முக்கியம். அது நம்ம முன்னாடி நடந்த பேட்ச்ல அப்படி இருந்திருக்கு. அப்படித்தான் இப்போவும் அது நல்லா ஒரு ரொம்ப அழகான பரிமாற்றங்கள், பகிர்தல்கள் அடியார்களுக்குள்ள இருக்கும். அதுவே நமக்கு ஒரு பிரயோஜனம். இதுல மற்ற பிரயோஜனம் இருக்கிறத விட இந்த சத்சங்கமே ஒரு பிரயோஜனமா இருக்கணும். எனக்கு இன்னொரு கேள்வி சுவாமி. இந்த நம்ம பிரசன்ட் பண்ணும்பொழுது ஏதாவது ஸ்பெசிபிக் ஃபார்மேட் ஏதாவது இருக்கா, இல்லை நம்ம விரும்பினா அப்படியே பேசுறது தானா சுவாமி? அப்படியா? நம்ம அதை குறிப்பிட்டு எதுவும் ஃபார்மேட்டும் வச்சுக்கல. இருக்கிற விஷயத்த ஒரு மணி நேரத்துல கேட்ட விஷயத்த 1 மணி நேரமோ 40 நிமிஷமோ 30 நிமிஷமோ அதை அந்த 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள சொல்லணுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதில் என்ன சீக்வன்ஸ்ல பார்த்தோமோ அதே வரிசை கிரமத்திலே நம்ம பார்க்கலாம். ஒரு பிரசன்டேஷன் ஸ்லைடு எல்லாம் வச்சுட்டும் பேசுறதானா? அதெல்லாம் பண்ணலாம். அது அவரவர்களுடைய சௌகரியம். சில பேர் முன்னாடி இருந்த பேட்சஸ்னா சில பேர் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு ஸ்லைடு போட்டு அதெல்லாம் பண்ணுவா. சில பேர் அப்படியே வந்து சொல்லிட்டு போவா.
சில பேர் பாட்டு பாடி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணியிருக்கா. ஆனா அர்த்தம்னு வரும்பொழுது நம்ம கோயில் டாட்டாருக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்களை மட்டும் நம்ம ஒரு நியமமா வச்சுக்கலாம். இதுல இப்ப ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி அது நமக்கு உபயோகமா கூட இருக்கலாம். மற்றவர்கள் கூட உபயோகப்படலாம். ப்ரெசன்டேஷன் பண்ணோம்னா அதை நம்ம பிற்காலத்தில் உபயோகப்படுத்திக்கலாம். அப்புறம் இன்னொரு அந்த 10 முடியும். இப்ப ஜாயின் பண்றவா அவ பேர் இதுல போட்டு லாகின் பண்ணா நல்லா இருக்கும். இப்ப ஜயோமி அப்படின்ற ஒரு பேர்ல கோபியந்திர சுவாமி ஜாயின் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். இப்போ சாம்சங்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்கா, அவ யாருன்னு தெரியல. அதனால அந்த மாதிரி பேர் போட்டாக்கா யார் ஜாயின் பண்ணிருக்கான்னு தெரிய மாட்டேங்கிறது. அதனால அவசியம் அவளுடைய பேரை போட்டு ஜாயின் பண்ணிருக்கோம். அப்பதான் அவ ரிஜிஸ்டர் பண்ணிருக்காளா இல்லையா, யார் ரிஜிஸ்டர் பண்ணவா ஜாயின் பண்றாளா, அது ஒண்ணு. ரெண்டாவது, இது மாதிரியான மீட்டிங் ரிக்வெஸ்டோ இல்லை இதுவோ அதை வேற யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இதுல யார் ரிஜிஸ்டர் பண்ணாலும் அவளுக்கு மட்டும்தான் இது இன்வைட்டை தவிர மீதி மற்றவாளுக்கு கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சவாளும் அவளுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா அவளை ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லி அவளை இதுல ஜாயின் பண்ணா அது ஒன்று இது கிடையாது. அதுதான் சரியான முறை. அது இல்லாம யாருக்கும் இதனுடைய மீட்டிங் டீட்டெயில்ஸ் யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். வெளிமட்டா யாரும் இதுல ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா யார் இதுல ரிஜிஸ்டர் பண்றாலும் இந்த ப்ரோக்ராம் அவ மட்டும் தான் இதுல ஜாயின் பண்ணணும். இப்ப சாம்சங்ல யார் ஜாயின் பண்றான்னு தெரியல அடியனுக்கு. அவ யாருன்னு கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? அடியன் தான் சார். சுவாமி, அடியன் நாமம் ஸ்ரீகாந்த்னு இங்க ஸ்ரீஹரில. இப்ப இல்ல இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இல்லையா நீங்க? ஆமா சுவாமி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரிதான் பார்த்தா கட்சி தான் அடியன் ஆட் பண்ணது. சரி சரி அடியன் நாளைக்கு அடியனுடைய தாட் என்னன்னாக்கா, அவனுக்கு அந்த வெப்சைட்ல எடுத்து போய் எங்க பார்க்கணும், என்ன பண்ணணும் அதெல்லாம் காமிச்சிடலாம். அது மாதிரி காமிச்சுட்டு எப்படி பண்ண முடியும், எந்த இதுல போனாக்கா இதுவா இருக்கு, எங்க என்ன கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு அவுட்லைன் கொடுத்து, அப்புறம் அடுத்த வாரத்துக்கு உண்டான யார் வாலண்டியர்ஸ் டிசைட் பண்ணிட்டு அவன் என்ன ப்ரெசென்ட் பண்ணணும் டிசைட் பண்ணி இதுக்கே 1 hour மேல ஆகும். அதை நாளைக்கு பண்ணலான்னு அடியன் அப்படியே பண்ணிக்கலாம். நல்ல ஐடியா. அப்படியே பண்ணிக்கலாம். சரி, ஒரு சின்ன ரீகேப். நிறைய பேர் கொஞ்சம் சில பேர் லேட்டாக வந்த வாழ்க்காக ஒரு சின்ன ரீகேப். என்ன பேசினோங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது இப்போ இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பிரச்சாரக வளர்ச்சி திட்டம் அதுதான் நம்முடைய முயற்சி. ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னா ஸ்ரீமன் நாராயணனையே பரம்பொருளாக ஏற்றுக்கொண்டு மற்ற தேவதைகளை வணங்காமல் இருப்பவர்கள், எந்த தேவதையாக இருந்தாலும் சரி அவர்களை வணங்காமல் இருப்பவர்கள், கருணை உள்ளம், மற்றவர்களிடத்துல ஒரு பரிவு கருணை இதெல்லாம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படின்னு பெரியவர்கள் பூர்வாச்சாரியர்கள் பல இடங்கள்ல எடுத்து காட்டியிருக்கா ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் யாருன்ட்டு. அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பிரச்சாரகர்கள் அதை நன்றாக மற்றவர்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்கள், அவர்கள் தான் பிரச்சாரகர்கள். அப்போ சம்பிரதாய விஷயங்களை நாம் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொண்டு அவர்களும் அதை கடைபிடிக்கிறதுக்கு உதவி பண்றது. இதுதான் பிரச்சாரகருடைய வேலை. நம்முடைய இந்த நிகழ்ச்சியுடைய குறிக்கோள் உபன்யாசகர்களோ காலக்ஷேப அதிகாரிகளையோ கிரியேட் பண்றது கிடையாது. பிரச்சாரகர்கள் தைரியமா நம்முடைய சம்பிரதாய அர்த்தங்களை நாம நன்றாக கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியங்கிற அந்த ஒரு உந்துதல் அது இருக்கிறவர்களை உருவாக்குறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய குறிக்கோள். அதை அவர்களை நன்றாக வளர்த்து விடுறது, நன்றாக அவர்களை விஷயங்களை நல்ல ஒரு உறுதி ஏற்படும்படிக்கு அவர்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுப்பது. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட இந்த முயற்சியினுடைய குறிக்கோளே. இதுல நாம் என்னென்ன கத்துக்க போறோம்னா, நித்தியானுசந்தானம், திவ்ய பிரபந்தங்களுடைய நித்தியானுசந்தான பாசுரங்கள், அதோடைய சந்தையும் இருக்கு, அர்த்தங்களும் இருக்கு. அர்த்தங்களை சந்தையை நாம தனியா கத்துக்கணும், அர்த்தங்களை நாம கேட்டுட்டு இங்கே நம்முடைய நிகழ்ச்சி நடக்கும் பொழுது சனி ஞாயிறுல எவ்வளவு நேரம் நாம உபன்யாசங்கள் கேட்டாலும் நாம விஷயங்களை பகிர்ந்துடுவோம். அந்த விஷயங்களை கேட்ட விஷயங்களை ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே மற்றவர்களுக்கு விளக்க வேண்டும். அதை மற்றவர்களும் எல்லாரும் அதை கேட்டு அதுல ஒரு சின்ன கலந்துரையாடல். இதை போல 3 நிகழ்ச்சி, நித்தியானுசந்தானம் 3 பகுதி, நித்தியானுசந்தானம், குரு பரம்பரை, முமுட்சுப்படி, இந்த 3த்தையும்
நாம் ஒரு முறையாக உபன்யாசங்களை கேட்டு காலக்ஷேபங்களை கேட்டு அதை 15 நிமிஷத்துல நாம் சொல்ல போகிறோம். அதை மற்றவர்களும் கேட்டவர் எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் எல்லாத்தையும் கேட்கணும். ஆனா சொல்லக்கூடியவர்கள் அதை குறிப்பெடுத்துட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள அதை சொல்லணும். அதுக்கு மேல 10 நிமிஷம் இதுல கலந்துரையாடல், ஏதாவது அதுல சந்தேகங்கள் இருந்தாலோ அதை தெளிவுபடுத்தணும்னாலோ அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசலாம். இதை போல 3 பகுதி, அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் இப்படி வச்சுட்டோம்னா 1.5 மணி நேரத்துக்கு நமக்கு சரியா இந்த விஷயங்கள் போகும். இது முக்கியமா பஞ்சசம்ஸ்காரம் ஆனவர்களுக்கு, ஏன்னா இதுல மூச்சுப்படியும் இருக்கிறதுனாலே பஞ்சசம்ஸ்காரம் ஆனவர்களுக்கு இந்த முயற்சி. ஒருவேளை எனக்கு இப்ப பஞ்சசம்ஸ்காரம் ஆகலை, இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள நான் பண்ணிடுவேன் அப்படின்னு இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த உறுதி இருக்கு, எம்பெருமானாருடைய ஒரு சம்பந்தம் வேணுங்கிற அந்த எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். ஆனா இது நடப்பது பஞ்சசம்ஸ்காரம் ஆனோம். ஏன்னா முதல்ல நாம ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்தால் தான் அதை நம்ம மற்றவர்கள் போய் பிரச்சாரம் பண்ண முடியும். அது இந்த பஞ்சசம்ஸ்காரங்கிறத நாம் ஸ்ரீ வைஷ்ணவங்கிறதை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு முக்கியமான வழியாக பெரியவர்களால் காட்டப்பட்டிருப்பதனால இந்த ஒரு கிரமம் வச்சுருக்கோம். இதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கும்னா, நாம் விஷயங்களை நன்றாக கிரகித்துக் கொள்வோம், நன்றாக குறிப்பெடுத்து நன்னா அதை ஆழமாக புரிந்து கொள்வோம். மற்றவர்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு சாமர்த்தியம் ஏற்படும், பயிற்சி ஏற்படும். ஒரு வருஷத்துக்கு மேல 1.5 வருஷத்துக்கு மேல இது நடக்கும். அந்த சமயத்துல படிப்படியாக நாமே நம்முடைய அனுஷ்டானங்கள்லேயும் மாற்றங்கள் ஏற்படும். நாம் மற்றவர்கள் இதை தைரியமா சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை, உறுதியும் ஏற்படும், பயிற்சியும் ஏற்படும், தேர்ச்சியும் ஏற்படும். அப்படி ஏற்படுறதுனால சம்பிரதாய விஷயங்களை மற்றவர்களிடத்துல நாம் அழகாக கொண்டு போய் சேர்க்க முடியும். பல பேருக்கு இந்த விஷயங்கள், எத்தனையோ பேர் இன்னும் தொடர்பு கொள்ளப்படாமல் இருக்கிறார்கள். நம்முடைய தெரிஞ்ச கூட்டத்திலேயே நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ அதிலேயே எத்தனையோ பேர் சம்பிரதாய அர்த்தம் தெரியாதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் தைரியமா கொண்டு போய் ஒரு அழகா இந்த விஷயங்களை ஒரு தொகுத்து சொல்றதுக்கு நல்ல பயிற்சி இங்கே நமக்கு கிடைக்கும். அது தவிர இந்த சத்சங்கமே ஒரு நல்ல நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒத்த மனசை உடையவர்கள். இதுல முன்னாடியே சொன்னது போல குறிக்கோள் யாரோ ஒருத்தருக்கு முக்கியத்துவம் வரணுங்கிறதுக்காக இதை பண்ணல. எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக மேலே மேலே சம்பிரதாய அர்த்தங்களை கற்றுக்கொண்டு நன்றாக மாற்றங்களை கொண்டு வந்து நாம் இதில் வர வேண்டும்ங்கிறது தான் குறிக்கோள். அதனால இதுல 4 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, அந்த 5 பேரும் நன்றாக ஒரே எண்ணத்தோட, இப்ப எனக்கு ஒரு நன்மைனா அவருக்கு ஒரு நன்மை, அவருக்கு நன்மைனா எனக்கு நன்மை, அப்படி நினைச்சு நாம எல்லாருமாக சேர்ந்து இதை பண்ண வேண்டும்ங்கிறது தான் இதுல குறிக்கோள். இது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் நடக்கும். இந்த 2 நாள் நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த விஷயங்களை எவ்வளவு முடியுமோ விடாமல் கலந்து கொண்டு எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு வரதராஜன் சுவாமி இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தப்படும், என்னென்ன இதில் நமக்கு என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கு, வெப்சைட்ல எங்க இருக்கு, யூடியூப் சேனல்ல எங்க இருக்கு, அதெல்லாம் சுவாமி நாளைக்கு எடுத்து காண்பிப்பார். அதை நாளைக்கு பார்த்துட்டு அடுத்த வாரத்திலிருந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா இருக்காது? இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் சொன்னேன். யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ சத்சங்கத்திலே, நேரிலே சத்சங்கத்திலே அனுபவிப்பதை போல வைஷ்ணவ வெளி அடையாளங்கள் அது கண்டிப்பாக திருமண் ஸ்ரீஸ்வரணமா இருக்கட்டும், வேஷ்டி உத்திரியமா இருக்கட்டும், புடவையா இருக்கட்டும், ஆண்களோ பெண்களோ அந்த வைஷ்ணவ உடைகளையே அணிந்து கொண்டு, சம்பிரதாய உடைகளையே அணிந்து கொண்டு, சம்பிரதாய வெளி அடையாளங்களை அணிந்து கொண்டு இதில் ஈடுபட வேண்டும். இது சரி ஜூம்ல தானே இருக்கும், வீடியோ போட வேண்டாம் என்று நினைக்க வேண்டாம். எல்லாரும் வீடியோ போட்டு எல்லாரும் சத்சங்கத்துல நேரிலே இருந்தால் எப்படி இருப்பேன், ஒரு கோயிலுக்கு போனா எப்படி போவோமோ அதே போல நாம் இதுல கலந்து கொள்ளணும்னு பிரார்த்தனை சொல்றோம். சரி, வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னா இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைய தினம் இதே போல 1 மணிக்கு கலந்து கொண்டு மேலே என்னென்ன விஷயங்கள் உண்டுங்கிறத பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி கணேஸ்வரனும் ஜீயர் திருவடி கணேஸ்வரன். நமஸ்காரம் சுவாமி. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து இப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய பாக்கியம் அடியவங்களுக்கு. பண்ற பரவாயில்ல.